சார். என்ன ரத்னம், ஏன் டென்ஷனா இருக்க? வீரபாண்டியம் பாஷாபாய் கேஸ்ல நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. 20 வருஷமா அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் சண்டை தான். நீங்க எல்லாரும் அலர்ட்டா இருக்கணும். எஸ் சார். இவர் வீரபாண்டியன். இவருக்கு 2 தம்பிங்க. அண்ணனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, தேவைப்பட்டா உயிரையும் எடுப்பாங்க. இது பாஷாபாய். இவங்க அவரோட சகோதரர்கள். வணக்கம் வீரபாண்டியன் சார். வணக்கம் பாய். இவங்க 2 பேரும் பரம எதிரிகளா மாறுறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள், சரஸ்வதி. இவங்க தான் சரஸ்வதி, வீரபாண்டியனோட சகோதரி. தாயில்லா பிள்ளைய வீரபாண்டியன் தாயா இருந்து வளர்த்தாரு, நல்லா படிக்க வச்சாரு, நல்ல இடத்துல சம்பந்தம் பேசினார். ஆனா சரஸ்வதி பாஷாவை லவ் பண்ணா. தன்னோட காதல் விஷயத்தை அண்ணன் சொல்ல பயந்துகிட்டு ஒரு நாள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த விஷயம் தெரிஞ்ச வீரபாண்டியனோட அப்பா உயிரை விட்டார். அப்பா இறந்து போன வேதனை தாங்காத வீரபாண்டியன் பாஷாவோட காலை வெட்டிட்டார். காலை இழந்த கோபத்துல சரஸ்வதி எவ்வளவு சொல்லியும் கேட்காம சரஸ்வதியோட சொத்துக்காக கோர்ட்டு படியேறிட்டாரு பாஷா. இதனால 2 குடும்பங்களுக்கு மத்தியில பெரிய பகை உருவாயிடுச்சு. 20 வருடங்களுக்கு பின்னால கோர்ட்டு பாஷாவுக்கு சாதகமா தீர்ப்பு வழங்கிடுச்சு. வெற்றி! நாம ஜெயிச்சிட்டோம்! ஏன்பா ஒரு குண்டுமணி அளவு நிலம் கூட தரமாட்டேன்னு சொன்ன, இப்போ கோர்ட்ல சரஸ்வதி அம்மாவுக்கு சாதகமா தீர்ப்பாயிருச்சு. இப்ப என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் என்ன பேசுவாரு? அதான் கோர்ட் அவர் மூக்க உடைச்சிருச்சு. சார், இன்னையோட இவங்க 2 பேருக்கு மத்தியில் இந்த பிரச்சனை தீர்ந்தது சார். அப்படி ஒண்ணும் இந்த பிரச்சனை தீர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. மறுபடியும் முளைச்சிருக்கு. ஆனா அதை அந்த ஆண்டவன் வந்து தான் தீர்த்து வைக்கணும். ஸ்ரீ ரமா சங்கீத சத்யநாராயண சுவாமிக்கு ஜெய். ஏய், நீங்க என்னடா இந்த பக்கம்? அட எங்களை விடு. காலேஜுக்கு வராம பூஜை ரூம்லயே கிடக்குறீங்க, எதுக்குடா? எங்க அப்பா எம்எல்ஏட பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு என்ன இங்க பூஜைக்கு அனுப்பிட்டாருடா. நீங்க மணி ஆட்டிட்டே இரு. அங்க சுலைமான் உன் லவர அவ லவர் மாதிரி பப்பு கூட்டு போய் கும்மி அடிச்சிட்டு இருக்கான். டேய் சுலைமான், டேய் மூஞ்சி ஜல பேத்துருவேன். நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சு அப்புறம் நீ பப்பு கூட்டிட்டு போயிருக்க. ஐயோஸ் லவா? ஏய், நான் உன் லவரா? பைத்தியக்கார மாதிரி பேசாத. அப்படி பேசாத அப்புறம் என் ஹார்ட் வெடிச்சிரும். எப்படி சீன் போட்டாவ லவ் பண்றவளா? டேய், என் லவ்வ கிண்டல் பண்ணீங்கன்னா கொன்றுவேன். கொன்னுடுவியா? நீ அடிச்சா வாங்கிக்கிறதுக்கு நான் உன வளையல் போட்ட அஜாக் இல்ல தம்பி. ஏய், என்னாச்சுடா? ஐயோ ஓகே. அப்ப சும்மா அவனுக்கு ஒரு டிராமா காட்டலாம். ஐயோ, அடிபட்டுச்சு. பிளட் போலீஸ் கூப்பிடுங்க. இல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. டேய், பேசிட்டு இருக்கும்போது ஏன்டா அவன அடிச்ச? டேய் சும்மாரா, நானே ஆல்ரெடி டென்ஷனா இருக்கேன். முதல்ல இங்க எஸ்கேப் வா, ஓடு. போலீஸ் அவனுக்கு தப்பிச்சு போறானுங்க. வா, நம்ம ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போலாம். ஹாஸ்பிடல்ல வேணா ஒண்ணு வேணாம். அவனுக்கு போலீஸ்னா இது. அதனால தான் ஒரு சின்ன சீன் போட்டோம். அந்த வீரபாண்டியனுடைய கேஸை ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமான சமயத்துல உங்க எல்லாருக்கும் என்ன வேணும் கேளுங்க. எனக்கு பெரிய நெக்லஸ் வேணும். உனக்கு என்ன வேணும் சரினா? நான் தனியா ஹனிமூனுக்கு போகணும். ஹனிமூனுக்கு பொண்டாட்டி போன பத்தது, புருஷன வரணும். ஹாய் அப்பா, ஹாய் அம்மா. என்ன எல்லாரும் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. வாப்பா சுலைமான், நாம கேஸ்ல ஜெயிச்சிட்டோம். இன்னைக்கு நீ என்ன கேட்டாலும் உங்க அப்பா கொடுப்பாரு, கேளு. கேக்குறேன். எனக்கு வேண்டியது அம்மாக்கு வேண்டியது 2 சேர்த்து அம்மாவே கேட்பாங்க. அம்மா என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன வேணும் கேளு சரஸ்வதி. எங்க அண்ணன் வேணும். இந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்.
என் தம்பியோட காலை வெட்டின அந்த வீரபாண்டிய குடும்பத்தை இனி எந்த ஜென்மத்திலையும் சேர்த்துக்க மாட்டோம். ஆமா, இந்த விஷயத்துல எங்க எல்லாரோட முடிவு இதுதான். வருத்தப்படாதீங்கம்மா. எப்போவாவது ஒரு நாள் உங்க அப்பாவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இந்த கோர்ட்டு தீர்ப்போட அந்த ஆசையை செத்து போச்சு. இந்த கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் மனுஷங்களை பிரிக்க முடியாதுமா. உன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பை அந்த அல்லாஹ் எனக்கு கொடுப்பாரு. அது நடக்கும். யார் இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? இங்க வா. சர்வே பண்ண சொல்லி வீரபாண்டியன் சர்வே எங்களுக்கு மனு கொடுத்திருக்காரு சார். நீ பண்ணிடுவீங்க. அந்த வீரபாண்டியன் சொல்றதெல்லாம் நீங்க செய்வீங்க. அப்புறம் அவன் இந்த ஊருக்கே கடவுள் ஆயிடுவான். அப்புறம் நாங்க என்ன? நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மேல கை வைக்கிறீங்க. கை வச்சது தப்புடா, வெட்டுறதாண்டா சரி. டேய் சத்யா, வந்துட்டாரு உன் ஹஸ்பண்ட். ஒரே குத்து உடம்புல உசுறு இருக்கான்னு தெரியறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். கால்வாய் விஷயத்துல தலையிடாது. நீ எப்படி கால்வாயை வெட்டுறன்னு நானும் ஊருக்குள்ள கால்வா வர விடாம அந்த சங்கரபாண்டி தடுத்துட்டு இருக்கான். கோர்ட்லயும் தோத்துட்டோம். எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது? நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார், நம்ம ஹைகோர்ட்ல அப்ளை பண்ணலாம். அவசியமே இல்லை. 20 வருஷமா நாமதா ஜெயிப்போம் சொன்னீங்களே, பேதாச்சு. அந்த பாஷா ஜெயிஸ்டா நாமெல்லாம் தலை குடிச்சு வந்து நிக்கிறோம். வெளில போங்க. டேய் வெளில போ. நீங்க முதல்ல கிளம்புங்க. ஐயா, சனி 4ஆம் பாதம், ராகு காலம், கேது சரியில்லை, டோட்டல் டிசாஸ்டர். அப்படின்னா அதாவது ராகுவும் கேதுவும் இந்த வீட்டை ராத்திரி பகலா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. பூகம்பம் சுனாமி எவ்வளவு டேஞ்சரோ இந்த ராகு கேது அவ்வளவு டேஞ்சர். இந்த வீட்டை விட்டு கெட்டது விலகணும்னா என்ன பண்ணணும்? மகாச்சண்டி யாகம் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமாங்க, இவர் சொல்றதா எனக்கும் சரின்னு தோணுது. நல்லது, ஏற்பாடு செய்ய. சூப்பர். இனிமே உங்க வீட்டுல எல்லாமே நல்லதாவே நடக்கும். எனக்கு ஒரு 2 லட்சம் கிடைக்கும். மேனேஜர் பாண்டியராஜுக்கு ஆஹா, விக்ரமாதித்த மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க தான் விக்ரமாதித்த மகாராஜா. நீங்க நடிச்ச படத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருப்பேன். நீங்க ஸ்கிரீன்ல என்டர் ஆன உடனே கையில இருக்கிற படத்தை எடுத்து எவ்வளவு நான் வீசி இருப்பேன். டேய் சார், பாத்தியாடா விக்ரமாதித்த மகாராஜா டிவியே? இந்த டிவி கிருஷ்ணராஜ் சார் தான். அப்ப உங்களது இல்லையா? டிவினா எல்ஜி டிவி, சாம்சங் டிவி, ஒனிடா டிவி மட்டும் இல்லடா. டிவின்னா தீரம் வீரம் எல்லாம் நிறைஞ்ச எங்க விக்ரமாதித்த மகாராஜா மாதிரி இருக்கணும்டா. யோ பாண்டியராஜ், பெரியய்யா உன்னை கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? ஐயா பாண்டியராஜ், யாகம் நடத்தினா வீட்டுக்கும் வீட்டுல இருக்கவங்களுக்கு நல்லதுன்னு நம்ம புரோகிதர் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மந்திர தந்திரம் தெரியாத மாங்கா பையன். சரி, யாகம் யாரு நடத்த போறா? நான் தான் நடத்த போறேன். நீ குறுக்க வராம இருந்தா போதும். நாங்க குறுக்க வராம இருந்துட்டு இவர் அப்படியே குதிரை ஓட்டிட்டு போயிடுவார் பாரு. பாண்டியராஜ், நீ என்ன அவமானப்படுத்துற. சரி, எத்தனையோ யாகங்களை நான் கிட்ட இருந்து பாத்தீங்களா? இவர் சொல்றதுல இருந்தே தெரியுது இவர் இன்னைக்கு வரைக்கும் யாகமே பண்ணது இல்லைன்னு. ஐயா, யாகம் பண்ணணும்னா சாஸ்திரமும் மந்திரமும் தெரிஞ்ச நல்ல பண்டிதர் வேணுங்க. அப்படி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம குடும்ப நன்மையை மனசுல வச்சு நல்ல மந்திரம் சொல்லி யாகம் பண்ணக்கூடியவங்கள நானே தேடி பிடிச்சு கூட்டு வரேங்க. இருட்டு கமனாட்டி. நல்லது, யாக பொறுப்பு உங்களுடைய. எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காம செஞ்சுட்டு குட்டை. யார் அது? ஹலோ, நான் வீரபாண்டி ஐயாவுடைய மேனேஜர் பேசுறேங்க. என் பேர் பாண்டியராஜன். நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன மேட்டரை முதல்ல சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, எங்க ஐயா வீட்டுல ஒரு யாகம் வளர்க்கணும். ஐயோ, நான் இப்ப நேபாளத்துல இருக்கேன்.
அங்கதான் பணியில வெள்ளச்சி அவன் செத்துக்கிட்டு இருக்கான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேபாள மன்னர் தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக 1000 புரோகிதர்களை வச்சு என் தலைமையில இங்க யாகம் நடக்க போறதுன்னா. ஐயோ என்னங்க இது? ஆமா நான் இப்ப என்ன பண்றது? நீங்க அதை பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்னா, என்னோட ஒரே பிள்ளையாண்டா கிருஷ்ண சாஸ்திரி அங்கதான் நம்ம ஊர்ல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ்ல இப்ப படிச்சிட்டு இருக்கான். காலேஜ் பையனா? அவனுக்கு யாகம் நடத்த தெரியுங்களாங்க? ஃபென்டாஸ்டிக்கா பண்ணி வைப்பானா. நீங்க தைரியமா அவனை அழைச்சிட்டு போங்க. டேய் கிருஷ்ண சாஸ்திரி, நீ அடிச்ச டேவிட் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தருக்கு ரிலேஷன் ஆமலா? அவர்தான் வந்திருக்காரு, உன்னை பத்தி தான் விசாரிச்சிட்டு இருக்காரு. அதோ அங்க இருக்காங்க பாருங்க. இத்து போன துரு பிடிச்ச பழைய சொம்பு மாதிரி இருக்கான். இவன் எனக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்டா? எல்லா போலீஸும் ஆறடி இருக்க மாட்டானுங்க. லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி குள்ளனுங்களும் உள்ள வருவானுங்க. டேய் அந்த சொம்பு நேரம் இங்கதான் வருது. முதல்ல எஸ்கேப் பண்ணலாம் வாங்க. ஹலோ 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 இருங்க. உங்கள யாரு கிருஷ்ண சாஸ்திரி? Who is the கிருஷ்ண சாஸ்திரி? எதுக்கு? எதுக்குன்னா யாகம் வளர்க்கதா? யாகம்னா என்கவுண்டர், போலீஸோட கோட் லாங்குவேஜ். அப்போ உடனே இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். சார் உங்களுக்கு கிருஷ்ண சாஸ்திரி வேணும் அவ்வளவுதானே? எஸ். ஒண்ணு பண்ணுங்க, சி பிளாக் போய் சுலைமான் அப்படின்னு கத்துங்க. கூப்பிட்டா சுலைமான் வருவாரா? கிருஷ்ண சாஸ்திரி வருவான். சுலைமான கூப்பிட்டா கிருஷ்ண சாஸ்திரி வருவாரா? வை? அவனுக்கு யாகம் ஓமன்னா அலர்ஜி சார். ஓ ஐ சி. இந்த காலத்து காலேஜ் பொண்ணுங்க ஷாருக் கான் சல்மான் கான் அலையறாங்கல்ல, அதனாலதான் இவன் சுலைமான் அப்படின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டான். போறோம். அவன் கேரக்டர் மொத்தமா புரிஞ்சு போச்சு. அவன் வாயாலே கிருஷ்ண சாஸ்திரின்னு சொல்ல வைக்கிற யாகத்தை நடத்தி காட்டேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.